நினைச்சேன்னா பிலிப்பியர் 4:4 என்ன பண்ண முடியாது, வேலை செய்யாது. கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் முடிவில்? பிலிப்பியர் 4:4 என்னது கேளு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிரியேன். உன் சந்தோஷத்தை ஏன் அடுத்தவனுக்கு கொடுக்க? அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. எப்பொழுதும் மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பதற்கு பிசாசு 2 கொம்பு வச்சுக்கிட்டு வரமாட்டான். சில பூச்சிகள் மூலமாய் வருவான், சில பிரச்சனைகள் மூலமாய் வருவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அந்த சந்தோஷத்தை கெடுக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷம் இல்லைன்னா உனக்கு மரணம் ஆரம்பிச்சிட்டுன்னு அர்த்தம். என்ன ஆரம்பிச்சிட்டு? ஏன் நான் சொன்னேன், ஐயா என்ன மொட்டை போட்டிருக்கேன், அதனால் என்னை பார்த்தா கொஞ்சம் வெயில் ஈழுக்குனால கொஞ்சம் முகம் ஓவாண்டிருக்கும். ஆனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? காரணம் என்ன? நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் இருதயத்தின் மனமலர்ச்சி முகத்தை என்ன பண்ணுமா, நிரூபிக்கும். அப்போ சந்தோஷந்தான் தேவ ஆவியானவர் விரும்புகிறார். யார்கிட்ட? நீ ஒருபடி கவலைப்பட்டனால ஒன்றையும் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது. மரணம் உனக்கு வேண்டாம், பாதாளம் உனக்கு வேண்டாம். இங்கே பிசாசு ஏவாளையும் ஆதாமையும் என்ன பண்ண வராம்னா கவலைப்பட வைக்கான். என்ன கவலைப்பட வைக்கான்? வாசிப்போமா? ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை உண்ணக்கூடாது, அம்மரத்தை தொடவும் கூடாது, இதை மீறினால் மரணம் அடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் என பதில் சொன்னாள். ஆனால் பூச்சியோ அவளிடம், நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். ஒரு அடி அடிக்கான். உண்மைதான் அது. நீங்கள் சத்தியமாக நீங்கள் மரிக்க மாட்டீங்க, நீங்கள் உயிர் உள்ளவங்க தான். அவன் உண்மையை அப்படி உண்மையாக சொல்லி அதை பொய்யா மாற்றுறான். அல்லேலூயா. அதனால தான் அவனுக்கு என்ன பேரான்? பொய்யனுக்கு பிதா, திருடனுக்கு பிதா, கொல்லுகிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் வரான். அவன் வேற ஒன்றுக்கு வரலை. நானோ இவைகளுக்கு நித்திய ஜீவன் பரிபூரணத்தை உங்களுக்கு உண்டாக்க வந்தேன். இதான் நமக்கு வாக்கு தத்துவம். அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுதும் பரிபூரணமாக இருப்பதை தான் தேவன் விரும்புகிறாரு. நீங்கள் குறைவுள்ளவராக இருப்பதை தேவன் விரும்பவில்லை. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? அது உண்மைதான். ஆனால் நீங்கள் குறைவுள்ளவர்கள் என்று அவர்களை சுட்டி காட்டுகிறான். யார? ஆதாமி ஏவாளையும் சுட்டி காட்டுறான். நீங்கள் குறைவுள்ளவர்கள், நீங்கள் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மரிக்க மாட்டீர்கள். ஆனால் இதை சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் மரிச்சு போயிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிடாமல் இருந்தால் மரிச்சு போயிடுவீங்க, சாப்பிட்டா மரிக்க மாட்டீங்கன்னு ஒரு பொய்யை ஒரு உண்மையை போலவே பொய்ய ஒரு உண்மையாக மாற்றுறான். அல்லேலூயா. எப்படி பாருங்க. ஆனால் பூச்சி அவனிடத்தில், நீங்கள் மரிக்க மாட்டீர்கள், தேவனுக்கு தெரியும், நீங்கள் தன் கனியை உண்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மையை தீமையை பற்றி அறிய பெறுவீர்கள், நீங்களும் தேவனை போன்றே ஆவீர்கள் என்றான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு எனக்கு ஒரு உண்மையை தெரிந்துக்கிடணும். நீங்கள் நானும் தேவன் தான். அல்லேலூயா. நீங்கள் நானும் யார் தான்? இந்த உண்மைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த உண்மையை மறைப்பதற்குத்தான் அந்த பூச்சி வடிவத்தில் பிசாசு வந்தான். நீ தேவன் இல்லை என்பதை மதிகேடன் சொல்லுகிறது போல உன்னையும் என்னையும் அவன் மதீனம் பண்ண தான் வந்தான். புரியுதா பிரசங்கம்? போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கும். ஆமாம். அதனால் நீங்களும் நானும் யார் தான்? இப்பிரபஞ்சத்தின் தேவர்கள், இப்பிரபஞ்சத்தின் தேவன். இந்த பூமிக்கு நீதான் கடவுள் என்பதை பிசாசு மறுப்பு தெரிவித்தான். அதனால தான் இயேசு மறுபடி ஏதேனில் இருந்து கெத்செமனை தோட்டம் வரைக்கும் இயேசுவை குறித்து எத்தனையோ தீர்க்கதரிசி
ஒரு குமாரன் வருவார்.